அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் அபன்சியோ மார்ஷல். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ணுறதுனாலையும் எலக்ட்ரிசிட்டி இப்போ ஒரு மணி நேரம் நான் வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு நாம் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அடுத்து இதனால நம்மளுக்கு கொஞ்சம் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங் ஒரு பிக் சேலஞ்சாக நம்மளுக்கு கருதப்படுகிறது. இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து நிறைய ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள்ஸ் லைக் டீசலு, பெட்ரோல் இது மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நல்ல இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து நிறைய கேஸஸ் வரும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது மாதிரி கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த கேஸஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் போய் அது வந்து டெம்பரேச்சருக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து லேட்டராக வந்து கிளைமேட் சேஞ்சாகவும் மாறும். இந்த கிளைமேட் சேஞ்சு தான் வந்து நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்துறது, அடுத்து சீ லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்டில் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா நெருப்பு பந்தத்தில் வச்சு தான் அவங்க நைட்டை வந்து சர்வை பண்ணாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் வச்சு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால ரொம்ப ஒன்றும் என்விரான்மெண்ட்டாக ஹார்ம்ஃபுல்லாக பண்ணல. அடுத்து கார்பன் தடம்னா என்னென்னா நம்ம தினசரியாக பயன்படுத்துகிற மின்சாரனால எரிபொருள் ஃபாசில் ஃபியூல்ஸால் உண்டாக்கும் கார்பன் கண்டென்ட், அதுதான் கார்பன் தடம். நான் 1 மணி நேரம் வந்து விளக்குகள் எல்லாம் அணைச்சிருக்கேன். இப்போ விளக்குகள் எல்லாம் அடுத்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு 0.3 to 0.5 கிலோவாட்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ நினச்சி பாருங்கள், அப்போ ஹோல் வேர்ல்டுக்கு எவ்வளோ கார்பன் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு, எப்படி வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட் ஆகுதுன்னு. இப்போ வந்து 1 மணி நேரம் நான் வந்து இதை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹோல் வேர்ல்டு இதை வந்து ஷட் டவுன் பண்ணி ஒரு நினச்சாலும் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் வந்து கம்மி ஆகுது. அதுதான் ஸ்மால் ஆக்ஷன் கிரியேட் பிக் சேஞ்சஸ். அட் லாஸ்ட் வந்து நான் ஒரு தமிழ் கோட்டோட முடிக்கிறேன். பூமியை பாதுகாப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான புவியை கொடுப்போம். நன்றி.